மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே 50,000 ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கிய பெண் 2 லட்சம் ரூபாய் வரை வட்டி பணம் கொடுத்துவிட்டதாக கூறப்படும் நிலையில் மேலும் பணம் கேட்டு பெண்ணின் வீட்டிற்கு சென்ற சகோதரிகள் மண்ணை வாரி தூற்றி தகாத வார்த்தைகளால் பேசி அவமானப்படுத்தியதால் அந்த பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்லப்பா இணைப்பில் இருக்கிறார். செல்லப்பா வணக்கம், என்ன நடந்தது? முழு விவரத்தை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூர் பூவாலை சாவடி கிராமத்தை சேர்ந்தவங்க லட்சுமணன், இவர் மனைவி மஞ்சுளா. இவர் வழுவூர் கொத்தத்தெருவை சேர்ந்த சகோதரிகளான சங்கீதா மற்றும் ரேணுகா ஆகிய இருவரிடமும் தனது கணவருக்கு தெரியாமலேயே 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தலா 50,000 வட்டிக்கு பணம் வாங்கினார். இது ரேணுகா பணம் கொடுத்தாங்க. அவரு ரயில்வே டிக்கெட் பரிசோதனை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த வாங்கிய பணத்துக்கு வட்டி தொகையாக மஞ்சுளா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் கொடுத்துள்ள நிலையில கடந்த 5 மாதங்களாக மஞ்சுளா வட்டி பணம் கொடுக்கவில்லை. இந்த நிலையில வட்டியுடன் சேர்த்து தலா 3 லட்சம் தர வேண்டும் என்றும் மஞ்சுளாவின் கணவர் லட்சுமணனிடம் சங்கீதா மற்றும் ரேணுகா ஆகிய இருவரும் பணத்தை திருப்பி தரும்படி கேட்டு லட்சுமணனை கூறியுள்ளனர். இதனால் லட்சுமணன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். பணம் கொடுத்ததற்கான ஆவணம் ஏதாவது உள்ளதா, எனக்கு தெரியாமல் எப்படி பணத்தை கொடுத்தீர்கள் எனவும் இருவரிடமும் லட்சுமணன் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சகோதரிகள் இருவரும் நேற்று இரவு லட்சுமணன் வீட்டிற்கு முன்பு நின்று மண்ணை வாரி சூற்றியும் தகாத வாரிகளும் பேசியுள்ளார். இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம மஞ்சுளாவை சகோதரிகள் செருப்பால் அடித்து அவமானப்படுத்தியதாகவும் லட்சுமணன் குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நாள் அவமானம் அடைந்த மஞ்சுளா வயலுக்கு அடிக்கும் பூச்சி மருந்தினை குறித்தும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதையடுத்து அவரை மீட்ட உறவினர்கள் அவரை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக சேர்த்துள்ளனர். தற்போது மஞ்சுளா சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து நம்ம ஊழியர் ரயில்வே ஊழியர் ரேணுகாவை தொடர்பு கொண்டு கேட்டபோது நாங்கள் வட்டிக்கு பணம் கொடுக்கவில்லை என்றும் ரூபாய் 6 லட்சம் வரை சீட்டு பணம் வாங்கியவர்கள் மாதம் சீட்டு பணம் தரவில்லை என்றும் அதற்காக தான் நாங்கள் வீட்டிற்கு சென்றோம், லட்சுமணன் வீட்டுக்கு சென்று பணத்தை கேட்டோம். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டதில் மண்ணவாரி தூக்கி எடுத்ததாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் நாங்கள் செருப்பால் மஞ்சுளாவை செருப்பால் அடிக்கவில்லை என்றும் ரேணுகா தெரிவிக்கிறாங்க. இச்சம்பவம் குறித்து தற்போது பெரம்பூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.